வணக்கம் நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப நாளாகவே பல மாணவர்கள் எழுப்பியிருந்த ஒரு கேள்வி. இதை பற்றி என்னால் பேச முடியல இது வரைக்கும். சரி, இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேள்வி என்னென்னா, நாலேஜ், அறிவு, இந்த சரியான நாலேஜை வளர்க்குறது எப்படி? முதல்ல நாலேஜுங்கிறது என்ன? ஏன்னா இன்றைக்கி தேதியில் நிறைய சோர்ஸஸ் வந்துச்சு. மெயினாக இன்றைக்கி இளைஞர்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து படிக்கிறாங்க. நானே என்னுடைய வீடியோஸை நிறைய முறை சொல்லியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தேதியில் இளைஞர்கள், மாணவர்கள் சோஷியல் மீடியாவில் தான் நீங்கள் மெயினாக படிக்கிறீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, உங்களை அறியாமையே நீங்கள் வளர்க்குறது உங்கள் அறிவு கிடையாது, நாலேஜ் இல்லை. நீங்கள் இன்ஃபர்மேஷன் தான் கேதர் பண்ணி உங்கள் மூளையில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சிம்பிளாக சொன்னப்போ மனப்பாடம் தான் நீங்கள் பண்ணுறீங்க. தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க. இது செய்யாதீங்க. ஆத்தென்டிகேட்டடான சோர்ஸஸ்லேருந்து படிங்க. என்னுடைய யூடியூப் சேனலையே நீங்கள் கேட்டாலும் நான் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி தனியாக அனலைஸ் பண்ணுங்கள், படிங்கன்னு நானே சொல்லியிருப்பேன், நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ இதை தான் இந்த மாணவர்களும் கேட்டிருந்தாங்க. அப்போ முதல்ல நாலேஜுங்கிறது என்ன? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இன்றைக்கி தேதியில் இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேக் நியூஸுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. யார் வேணால் என்ன வேணால் போடலான்ற ஒரு நிலை இருக்குது. அப்போ ஃபேக் நியூஸுங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி? ப்ராப்பராக ஆத்தென்டிகேட்டடான சோர்ஸஸ்லேருந்து படித்து அறிவை வளர்க்குறது எப்படி? இது ரெண்டாவது கேள்வி. இப்போ ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே அறிவை நம்ம எப்படி வளர்த்துட்டு இருந்தோம்? மெயினாக புக்ஸ் படிப்போம். புக்ஸ் தான் ஃபவுண்டேஷன் ஃபார் நாலேஜ். மெயினாக லைப்ரரி போவோம், புக் எடுப்போம், படிப்போம். அதை விட்டால் நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியா, மெயினாக டிவியில் நியூஸ் சேனல்ஸ் கேட்போம், அதில் நம்ம நியூஸ் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 95% சோஷியல் மீடியாவை தான் நாலேஜை வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னது போல் இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இவங்க அறிவை வளர்க்குறேன்னு நினச்சிட்டு இவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, இன்ஃபர்மேஷன் இதை தான் இவங்க வந்து நிறைய கேதர் பண்ணி மைண்டில் போட்டுட்டு வராங்க. தகவல் அப்படின்றது தான் இன்ஃபர்மேஷன். இப்போ அந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது நாலேஜான்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் கிடையாது. இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை யார் வேணால் சொல்லலாம். இப்போது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த பூமி, எர்த்து உருண்டை கிடையாது, ஒரு கட்ட வடிவில், ஒரு கியூப் ஷேப்பில், ஒரு சதுரங்கம் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இதுவும் ஒரு நியூஸ் தான். இது உண்மையாக பொய்யாங்கிறது ரெண்டாவது பட்சம். அப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை யார் வேணால் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இது நாலேஜான்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் கிடையாது. அப்போ நாலேஜுங்கிறது என்னங்க? நாலேஜுங்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறீங்கன்னா நீங்கள் சுயமாக யோசிச்சு, ஏற்கனவே இருக்க உங்களுடைய அறிவை வச்சே சுயமாக யோசிக்கணும். நீங்களாகவே திங்க் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய மூளையை செயல்படுத்தணும். அதே போல் நீங்கள் மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் நீங்கள் யோசிக்கணும். அப்போ மனப்பாடம் பண்ணுறது மட்டும் அறிவு கிடையாது. நம்மளுடைய மூளைக்கு வேலையை கொடுத்து நம்ம ஏற்கனவே இருக்க அறிவை வச்சு நம்ம சுயமாக சிந்திச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து முடிவுக்கு வரணும். இது பேர் தான் நாலேஜ். ஆனால் இன்றைக்கி மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது செய்கிறதில்ல. இன்ஃபர்மேஷன் தான் அவங்க மைண்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த நாலேஜில் நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, கான்செப்சுவலாக பல விஷயத்தில் நம்ம நாலேஜை வளர்க்கணும். கான்செப்ட்னா என்னங்க? உட்கருத்து தான் முக்கியம். இதுதான் நம்மளுடைய சிந்தனையை தூண்டும். சிந்தனையை தூண்டும் போது தான் நம்மளுடைய அறிவு வளரும். நம்ம நிறைய டைமென்ஷன்ஸில் யோசிப்போம். இப்போ ப்ராப்பர் நாலேஜுங்கிறது இதுதான் ப்ராப்பர் நாலேஜ். அப்போ இந்த மாதிரி யோசிக்கும் போது நம்மளோட அனாலிட்டிக்கல் திங்கிங் வளரும். நீங்களாகவே சுயமாக யோசிப்பீங்க. பல விஷயத்துக்கு நீங்களே உங்களுடைய சொல்யூஷன்ஸை நீங்கள் சொல்லுவீங்க, யோசிப்பீங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து உங்களாலே சொல்ல முடியும். இதே நீங்கள் சோஷியல் மீடியாலே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவு வளராது. யாரோ ஒன்று ஏதோ சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்டால் நீங்கள் இதையே சொல்யூஷனாக சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு இந்தியன் எக்கானமி இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிடலாமா, உங்களுடைய வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவில் யாரோ ஒருத்தர் இதை பற்றி பேசியிருப்பார். அதை நீங்கள் அப்படியே சொல்லுவீங்க. ஒன்று ப்ரைவேட்டைசேஷன் வேணும்னு சொல்லுவீங்க, இல்லை வேணான்னு சொல்லுவீங்க. அப்போ சுயமாக நீங்கள் எதையுமே சிந்திக்கலை. ப்ரைவேட்டைசேஷன்னா என்ன, அது பண்ணலாமா வேணாமா, இந்தியாவில் இதனுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அப்போ ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஒரு வழியில் போகிறது சரியாக இருக்கும், நீங்கள் எதையுமே யோசிக்கலை. யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்றதை லேர்ன் பண்ணுறீங்க, அதை நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அப்போ இது வந்து இன்ஃபர்மேஷன், இது வந்து நாலேஜ் கிடையாது. இதுதான் நீங்கள் முதல்ல உணரணும். அது இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்போது இது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட். நன்மைகள் நிறையா இருக்குது. சோஷியல் மீடியா மூலமாக நிறைய நாலேஜை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, எது ஆத்தென்டிக் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் யார் வேணால் எதை வேணால் நியூஸாக போடலாம். அந்த நியூஸை சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சொல்லக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு அந்த நாலேஜை ஒழுங்காக வளர்த்துருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இதை நம்ம ஒத்து கவனிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆத்தென்டிசிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை தாண்டி இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அனானிமிட்டி. யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். என்னோடய ஐடென்டிட்டியை நான் ரிவீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் என்ன வேணால் சொல்லலாம். என்னோடய வீடியோவையோ என்னுடைய அந்த மெசேஜோ பார்க்கக்கூடிய வியூவரோட மைண்டை நான் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா
நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, பிரிண்ட் மீடியா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு ஃபேக் நியூஸை போட்டாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலாம். அதே போல் டிஜிட்டல் மீடியா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. ஆனால் டிஜிட்டல் மீடியாவில் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஃபேக் நியூஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இது பிரச்சனையாகும். உங்கள் மேலே லீகல் சூட் போடுவாங்க, டெஃபமேஷன் சூட் போடுவாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவில் யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம். நான் நினச்சா நான் ஒரு ஃபேக் ஐடி உருவாக்கி யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டு கண்டதே நான் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதுதான் உண்மைன்னு நான் சொல்லலாம். இந்த ஒரு ஆபத்தான நிலை இருக்குது. ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு நாடு இன்னொரு நாடை அழிக்கணும்னு நினைக்குதுன்னு வைங்க, பெருசாக அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு ஆயுதத்தை உருவாக்கணும், நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூகம், சொசைட்டி இருக்கு இல்லையா, அந்த சொசைட்டியினுடைய நாலேஜ் அழித்தாலே போதும். மெயினாக இளைஞர்களுடைய நாலேஜ் அழித்தாலே போதும். ஒரு நாட்டினுடைய தூணே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். அதுவும் எனக்கு உலகத்திலே பெரிய நாடுகளில் அதிகமாக இளைஞர்கள் இருக்கக்கூடியது இந்தியா தான். அப்போ இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களோட அறிவு அழிச்சிட்டாலே போதும், அந்த நாடே அழிஞ்சிடும். உண்மை இதுதான். இந்தியான்னு இல்லை, எல்லா நாடுகளுக்கும் இது பொருந்தும். அப்போ இந்த ஃபேக் நியூஸை போடுறதுனால, சோஷியல் மீடியாவில் கண்டதையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால ஈஸியாக இளைஞர்களுடைய மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் என்னால் என்ன ஆகிடுவாங்கன்னா, சுய சிந்தனை இருக்காது, ரியாக்ஷனரி ஆகிடுவாங்க. ரியாக்ஷனரினா என்னங்க அர்த்தம்? எதை சொன்னாலும் நம்புவாங்க, சொல்கிறத அப்படியே ஏற்றுப்பாங்க, சிந்தனையே இருக்காது. ஒரு நியூட்ரலாக அன்பயாஸ்டாக அறிவை வச்சு திங்க் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ இளைஞர்களை ரியாக்ஷனரி ஆகிட்டா மிகப்பெரிய ஆபத்து. இவங்களை யார் வேணால் எப்படி வேணால் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இன்னொரு நாடு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இந்தியாவில் இருக்க இளைஞர்களை. அதே போல் இந்தியாவிலே இருக்க பல பவர் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களை அவங்க பக்கம் இழுத்துக்கலாம். இந்த ஆபத்து இருக்குது. அப்போ நாலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைஞர்களுடைய நாலேஜ் அறிவை அழிச்சிட்டா ஒரு நாடே அழிஞ்சிடும். அப்போது இது வந்து ரொம்பவே எல்லாரும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி தேதியில். என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால். என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா தேவையில்லாத பல ஃபேக்ட்டு, நம்பர்ஸு, ஃபிகர்ஸ் இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அந்த உட்கருத்து தான் சொல்லுவேன், கான்செப்ஷன் நாலேஜ் சொல்லுவேன். இன்டெப்த்தாக அதை பல டைமென்ஷன்ஸ் நான் விளக்கியிருப்பேன், கிராஸ் கம்பேரிசன் பண்ணுவேன். இதுதான் என்னோடய வீடியோவில் பண்ணுவேன். எனக்கு எப்பயுமே இந்த ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை வந்து சொல்கிறது பிடிக்காது. ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை எங்கே வேணால் லேர்ன் பண்ணலாம். ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு டைனாமிக்காக இருக்கும், ஸ்டாட்டிக்காகவே இருக்காது. இன்றைக்கி மக்கள் தொகை இந்தியாவில் எவ்வளோனா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு மாறிடும். ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை வச்சு நம்ம அறிவை வளர்த்தக்கூடாது. அண்ட் அண்டர்லைங் நாலேஜ், கான்செப்ஷன் நாலேஜை தான் வளர்க்கணும். என்னோடய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் இதுதான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வேன். என்னுடைய நண்பர்கள் கூட என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க, நிறைய வியூவர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் சுவாரஸ்யமாக பிக்சர்லாம் போட்டு பல விஷயத்தில் நீங்கள் ஃபேக்ட் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் சொல்லுவேன், இல்லை எனக்கு அந்த மாதிரி இஷ்டம் இல்லை. ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கிறதுனால இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு வந்து இளைஞர்களுக்கு உண்மையான அறிவை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், இன்டெப்த்தாக ஒரு நாலேஜை தரணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஒரு வீடியோவுக்கு 100 வியூ வந்தால் கூட பரவாயில்ல, உண்மையாலே வேணும்னு விரும்பி பார்க்குறவங்க பார்த்தா போதும்னு நானே சொல்லுவேன். இப்போ இதுதான் ஒரு நிலைப்பாடாக இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா, உதாரணம் எக்கனாமி அப்படி பற்றி பேசுகிறேன்னா, இதை வந்து இன்றைக்கி நேற்று நான் ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டோ சோஷியல் மீடியாவில் வெப்சைட்டை பார்த்தோம் நான் பேசுகிறேன். நான் பல வருஷங்களாக நான் அதை வந்து படிச்சிருக்கேன். நான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்திருக்கேன். அதில் எல்லாம் படித்த பல புக்ஸை நான் படிச்சிருக்கேன். உதாரணம் எக்கனாமினா அதில் நான் 10க்கும் மேற்பட்ட புக்ஸ் படிச்சிருக்கேன், பல ஆத்தர்ஸ் படிச்சிருக்கேன். நான் இவ்வளோ காலம் படித்து ஒரு 12 வருஷம் 13 வருஷம் படித்து, அதுக்கு முன்னாடி இருந்தே படித்து, இதெல்லாம் நாலேஜை வச்சு தான் நான் பேசுகிறேன். அதே போல் நான் எதுவுமே ஒரு முடிவாக சொல்ல மாட்டேன். பேலன்ஸ்டாக நியூட்ரலாக என்ன இருக்குன்றதை ரியாலிட்டி சொல்லிடுவேன். நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் அவங்களுக்கே தெரியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி பல இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நாலேஜை கிராஸ் பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு சுவாரஸ்யமான பல விஷயங்களை சொல்லணும், அந்த பல இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு வந்து நினைக்கிறாங்க. நானே பல மாணவர்களை பார்த்துருக்கேன், ஐஏஎஸ் எக்ஸாம் படிப்பாங்க. நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, இன்ஃபர்மேஷன் மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா, அறிவை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதை விரும்புறதில்லை. இதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருக்குது. அதை தாண்டி பல பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு நாலேஜை வளர்க்குறதுக்கு யாரோ ஒருத்தர், அவர் யாராக வேணால் இருக்கலாம், அவர் என்னென்னா ரெடிமேடாக சில விஷயத்த சொல்லிடணும். அதாவது சிம்பிளாக சொல்லுவாங்க, அழகாக இந்த வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விளையாட்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் கஷ்டப்பட மாட்டேன், ஒரு புக்கோ நியூஸ் பேப்பரோ எடுத்து படிக்க மாட்டேன். எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லணும், ரெடிமேடாக ஃபேக்ட் தரணும், நான் மைண்டில் வச்சுப்பேன். இதை வந்து நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக யோசிச்சு பாருங்கள். இது எவ்வளோ ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். அப்போது இதில் வந்து நம்மளும் கொஞ்சம் மாறணும். அப்போ யாரோ ஒருத்தர் ரெடிமேடாக சொல்லணும், நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி சோஷியல் மீடியா யூடியூப் ஆன் பண்ணாலே ரெடிமேடாக ஒருத்தர் வீடியோவில் பேசணும், அதை அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவர் சொன்னதை நான் நியூஸாக எடுத்து பண்ணுற மனநிலையிலேருந்து நீங்கள் மாறணும். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு மதிக்கணும், அந்த நிலைக்கு வரணும். சரி, இப்போ இந்த நாலேஜுங்கிறத வளர்த்துக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ நடப்பு செய்தி, இந்தியாவில் இருக்கக்கூடிய நடப்பு செய்தியாக இருக்கும், உலக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நடப்பு செய்தியாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயமான அறிவை வச்சு நீங்கள் யோசிச்சாலே போதும். நிறைய மாணவர்கள் நான் பார்த்துருப்பேன், ரொம்ப ஹைலி எஜுகேட்டடாக இருப்பாங்க. பிஇ, பிடெக், எம்டெக், பிஹெச்டிலாம் கூட முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் எங்கேருந்து படிப்பாங்கன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நானே சொல்லுவேன், இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்களே, இவ்வளோ காலம் நீங்கள் படித்தது, ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, அதுக்கப்புறம் படித்தது, இந்த படிப்பை வச்சு சுயமாக சிந்திச்சாலே ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் நீங்களே அந்த ஒரு இதுக்கு வரலாம், ஒரு முடிவுக்கு வரலாம். அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் யாரோ எதையோ பேசுகிறாரு சொல்லி நீங்கள் நாலேஜை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க. இது தவறுன்னு சொல்லுவேன். சிம்பிளாக ஒரு சில உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அடிக்கடி சோஷியல் மீடியாலலாம் வரும், இந்த உலகம் 2020 அழிஞ்சிரும், 21 அழிஞ்சிரும். அதுக்கு ஒரு அறிகுறியாக ஒரு 4 நாளைக்கு ஃபுல்லாக நைட்டாகவே இருக்கும், இல்லை ஒரு 4 நாளைக்கு டேவாகவே இருக்கும், சூரியனே இருக்காது, இல்லை சூரியனே இருந்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு பிஇ படிச்சிருக்கீங்கன்னு வைங்க, இல்லை ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கீங்கன்னு வைங்க. இவ்வளோ படிச்சிருக்கீங்க, நீங்கள் உங்கள் சுயமான அறிவு வச்சு யோசிங்க. ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, ஜியாகிரஃபி படிச்சிருப்பீங்க. என்ன சொல்லுது ஜியாகிரஃபி? டே நைட்டு, இரவு பகல் எப்படிங்க வருது? சூரியன் ஒரே இடத்துல இருக்குது, எர்த்து சுற்றி சுற்றி வருது. சூரியன்லேருந்து டைரெக்டாக ஒளி படுற இடம் வந்து டே, பகல். அது ஆப்போசிட்டாக இருக்கிறது நைட்டு. அப்போ எர்த்து சுற்றுறதுனால தான் டே நைட்டு வருது. அப்போ டே நைட்டு அப்படியே 24 நேரத்தையும் தாண்டி அப்படியே டேவாக இருக்கணும்னா என்ன நடக்கணும்? எர்த்து சுற்றுறதே நின்னா தான் ஆகும். அப்போ எர்த்து வந்து சுற்றுறது நின்றுச்சுனா தான் டேவாகவே இருக்கும், இல்லை நைட்டாகவே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில் படித்ததை நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஆனால் நீங்கள் ரொம்ப படித்தவங்க, எம்பிபிஎஸ் படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்களாம் கூட அவங்க சுயமாக சிந்திக்கிறதே கிடையாது. யாரோ ஒருத்தங்க ஏதோ பேசுகிறாங்கன்னா அதை அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துடுறாங்க. இதுதான் உண்மைப்படுறது. யாரோ சதி பண்ணுறாங்க உலகத்தில், எங்கேயோ இருந்து ஒரு குரூப் சதி பண்ணுது, இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது. அப்போ வந்து ஏற்கனவே இருக்க அறிவு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு இன்றைக்கி அழிஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்போ இந்தியா, சீனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனானாலே சைனாங்கிற ஒரு நாடு நம்ம அழிக்க போகுது, நம்மளை தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம தான் ஒரு நம்பர் 1 இருக்குது. இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் ஒரு நரேஷன் போகுது. இந்த நரேட்டிவ் வந்து உண்மையா? அப்போ சைனாங்கிறவங்க, சைனாவில் இருக்க மக்கள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிரியா? சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமை இருக்குது. 2 நாடுகளும் ரொம்ப ஓல்டு சிவிலைசேஷன். அது இல்லாமல் 2 நாடுகளுமே அந்நிய நாடுகளோட அடிமைக்கு, அந்த அடிமை சாசனத்துக்கு கீழே இருந்தது. அது இல்லாமல் மீண்டு தான் வந்தோம். நமக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் நிறையா விஷயத்தில் நிறைய ஒற்றுமைகளும் இருக்குது. அப்போது சீன மக்கள் எல்லாமே நமக்கு வந்து எதிரி கிடையாது. ஆனால் சைனா இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அப்பாரட்டஸ், அந்த அதிகார வர்க்கம், ஆட்சி செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பாலிசி இந்தியாவுக்கு எதிராக இருக்குது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம வந்து அறிவுபூர்வமாக யோசிக்கணும். அப்போது அந்த வந்து நீங்கள் சுயமாக சிந்திச்சா தான் இந்த மாதிரி சிந்தனை வரும். அதே போல் இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உலகத்தில் இருக்க பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இலுமினாட்டி தான். வீட்டில் பால் பேக்கெட் காணா போச்சுன்னா கூட இலுமினாட்டி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து உண்மையா? இலுமினாட்டின்றது என்னங்க? அது ஒரு சீக்ரெட் சொசைட்டி. யூரோப்பில் இருந்தது, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்துச்சு. எப்போ இருந்தது? என்லைட்மெண்ட் பீரியடில் இருந்தது. என்லைட்மெண்ட் பீரியடுங்கிறது டார்க் ஏஜ் முடிஞ்சு ஒரு மாடர்ன் சொசைட்டிக்கு வருது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பல பேர் எதிர்த்தாங்க. நிறைய பேர் சீக்ரெட் சொசைட்டியாக இருந்து எதிர்த்தாங்க. சொல்லப்போனால் இவங்கெல்லாம் வந்து ரெவல்யூஷனரிஸ். அப்போ இந்த மாதிரி இருந்த ஒரு சில பேரை வந்து இலுமினாட்டின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு சில இடத்துல உண்மையான சொசைட்டிஸாகவும் இருந்தது, ஒரு இடத்துல உண்மை இல்லாமல் இவங்களாவே வந்து உருவகம் செய்தும் இதை வந்து இலுமினாட்டின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ ஜென்ரலாக இலுமினாட்டினா என்னது? இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்க்கிறவங்க, ரெவல்யூஷனரிஸ், மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க. அப்போது ஒரு ரெவல்யூஷனரியாக திங்க் பண்ணுறவங்க, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்க்கவங்க எல்லாமே இலுமினாட்டி தான் அப்படின்ற மாதிரி தான். அப்போ இலுமினாட்டிங்கிறது இன்னும் இருக்கா? இன்னும் இவங்க தான் ஒரு 5-6 பேர் உட்காந்துட்டு தான் உலகத்தில் இருக்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்ற ஒரு முடிவுக்கு வரலாமா? இது ஒரு அறிவுபூர்வமானதா? அப்போ நம்ம இவ்வளோ காலம் எதுக்கு நம்ம ஸ்கூல்லலாம் படித்தோம்? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் படித்தோம், பல சிவிலைசேஷன் படித்தோம், கிரீக் சிவிலைசேஷன், ரோமன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இவ்வளோத்தையும் எதுக்கு படித்தோம்? முகல் பீரியட், பிரிட்டிஷ் பீரியட், அதுக்கு முன்னாடி இருந்த கிங்ஸ், இவங்களெல்லாம் நம்ம ஏன் படித்தோம்? இவ்வளோத்தையும் படித்து யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார் இலுமினாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற முடிவுக்கு வரதுக்காக இவ்வளோ படித்தோம். அப்போ நம்மளுடைய அறிவை நம்மளே மதிக்கலையே, நம்மளுடைய படிப்பை நம்மளே மதிக்கலையே. இப்படி தான் நம்ம இருக்கோம். அப்போ இதை தான் நம்ம சிந்திக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது. இது அப்படியே கண்டினியூ பண்ண விட்டால் மிகப்பெரிய ஆபத்து நம்ம நாட்டுக்கு இருக்குது. இதுதான் நம்ம உணரணும். சரி, இப்போது இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் இருக்குது, இதை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, உண்மையான அறிவை வளர்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். இது நீங்களாகவே தான் உணரணும். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது, யூடியூப்பில் யாரோ பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் தான் ஆத்தென்டிகேட் பண்ணணும். என்னுடைய வீடியோவும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பேசுகிறோட ஆத்தென்டிசிட்டி பாருங்கள். அவருக்கு முதல்ல நாலேஜ் இருக்கா, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய க்ரெடென்ஷியல்ஸ் என்னன்றது நீங்கள் தான் செக் பண்ணணும். இப்போ ஒரு சில சேனல் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும். உதாரணத்துக்கு
நேஷ்னல் ஜியோகிராஃபிக் அந்த சொசைட்டி வீடியோ போகுதுன்னா உண்மையாலே போய் ஸ்டடி பண்ணி அந்த அனிமல்ஸோட வீடியோ எடுத்து போடுறோம். அது ஆத்தென்டிகேட்டடாக தான் இருக்கும். அதை தாராளமாக பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் எதையோ பற்றி பேசுகிறாரு, அரசியல் பற்றி பேசுகிறாரு, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றி பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் தான் சிந்திக்கணும். எதை பற்றி பேசுகிறாரு, இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்றது நீங்கள் தான் சிந்திக்கணும். அது நம்ம தான் சிந்திக்கணும். அப்போது நம்மளுடைய அந்த சிந்தனை இதை வச்சு தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபேக் நியூஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் பேசிக்கான சோர்ஸஸ்லேருந்து படிக்கணும். பேசிக்கான சோர்ஸ் எதுங்க? புக்ஸு தான் பேசிக்கான சோர்ஸ். புக்ஸில் ரினவுண்ட் ஆத்தர்ஸ் அவங்களோட புக்ஸ் எடுத்து படிங்க, அறிவு அதில் வளர்த்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. நியூஸ் பேப்பரில் என்னென்னா ஃபேக் நியூஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஃபேக் நியூஸ் இன்டெரக்டாக வரும், பெய்ட் நியூஸ் மூலமாக வரும், எடிட்டோரியல்ஸ் மூலமாக ஒரு சில ஒப்பீனியனை நம்ம மேலே த்ரஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனாலும் ஃபேக் நியூஸ்னு நியூஸ் பேப்பரில் வராது. ஏன்னா ஃபேக் நியூஸ் போட்டால் ஆக்ஷன் எடுக்கலாம், அவங்கள டெஃபர்மேஷன் சூட் போடலாம், ஆக்ஷன் எடுக்கலாம், நஷ்டம் ஈடு தரணும். ஆனால் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஃபேக் நியூஸ் போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க, புக்ஸ் எடுத்து படிங்க. ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறீங்கன்னா சுயமாக முடிவுக்கு வாங்க. அப்போ சுயமாக நீங்கள் முடிவுக்கு வரணும். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சுயமாக முடிவுக்கு வரணும்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு 2-3 புக்கை படிக்கணும், நியூஸ் பேப்பரை பார்க்கணும். அதை தாண்டி நீங்கள் டிஜிட்டல் மீடியா பாருங்கள், வேணான்னு சொல்ல. டிஜிட்டல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதுங்க. இன்னைக்கு தேதியில் இந்த நியூஸ் சேனல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்டாக டிஆர்பிக்காக இந்த டிபேட் ஓட்டுறாங்க. அறிவுபூர்வமாக ஒரு சில சேனல்ஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பல இடத்துல நாலேஜ் யாரும் வந்து இந்த இளைஞர்கள் கொண்டு சேர்க்கறதில்ல. ஒரு சில விஷயத்த நரேஷனை அவங்களுக்கு சாதகமாக ஒரு சில சேனல்ஸ் கொண்டு போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி இருக்குது. எல்லா சேனல்ஸையும் நான் மறுபடியும் சொல்லலை. அதனால் இந்த டிஸ்கரேஷன் நீங்கள் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். எது சரி எது தவறுங்கிறத நீங்கள் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போது புக்ஸு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் நியூஸ் பேப்பர், 3வது தான் டிஜிட்டல் மீடியாவாக இருக்கணும். சரி, அப்போ சோஷியல் மீடியாவே தேவையில்லையா அப்படின்னா தேவையில்லைன்னு சொல்ல. சோஷியல் மீடியாவில் நான் சொன்னது போல் யூஸ் பண்ணுங்கள். ஆத்தென்டிகேட்டடான சோர்ஸஸ்லேருந்து வருதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுலேருந்தே ஒரு விஷயத்தை நீங்கள் வித்தியாசமாக உங்கள் காதில் விழுந்தால் கூட அப்படியே எடுத்துக்காதீங்க ஃபேஸ் வேல்யூ. நீங்கள் படிங்க, புக் எடுங்க, பாருங்கள். நியூஸ் பேப்பர் எடுங்க, எடுத்து பாருங்கள். அதில் பல ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஒருத்தர் வியூவும் ஒன்று மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பல வியூவை பார்த்து நீங்களாக ஒரு முடிவுக்கு வாங்க. இதை தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. சோஷியல் மீடியா உங்களுக்கு அடிமையாக இருக்கும், அதான் அடிமையாக இருக்கணும். நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கரேஷன் ரொம்ப தேவை. நம்ம இவ்வளோ நாள் படித்து நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் உட்கொண்டுட்ருக்க இந்த கல்வி, உங்களுடைய எஜுகேஷன், இதை வச்சு நீங்களே சுயமாக சிந்தித்தாலே உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்றது ஈஸியாக தெரியும். உண்மையான அறிவை நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். நன்றி.